ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கர்ணா இந்துமதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்குறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்துமதி பார்த்தோம்னா அவங்க சுகுணா கிட்ட வந்து சொல்கிறாங்க, சித்ராவோட மனசை புரிஞ்சுக்கங்க, அந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்துங்க அப்படிங்கவும் இது கிட்டதுமே சுகுணா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாரு, ஏற்கனவே ஒன்னால தான் இவ்வளோ தூரம் பிரச்சனை நடந்திருக்குது, இன்னும் திரும்ப வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு இந்துமதி கிட்ட சொல்லும் போது அப்போ வந்து அவங்க இந்துமதி சொல்கிறாங்க, என்னக்கா நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, இந்த காலத்தில் போய் நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்களே, அவள் ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருக்கிறா, அவளுக்கு போய் இப்போ அவசரமாக கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன, அவள் நல்லா படித்து நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறா, நீங்கள் தானே அவளை வந்து இந்த மாதிரிலாம் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லவும் அவள் ஆசையை நீங்கள் தானே நிறைவேற்றி வைக்கணும் அப்படிங்கும்போது, இங்கே பாரு, இப்போ எதுக்காக அவள் படித்து முடிச்சு இப்போ என்ன பண்ண போகிறா, கை நிறைய சம்பாதிச்சு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறதுக்கு இப்போ அவர் வந்து ஏற்கனவே நல்லா தானே இருந்துட்டு இருக்கிறா, இங்கே அவளுக்கு என்ன குறைச்சல் இருக்குது, ஏற்கனவே அவர் வந்து கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்து வச்சுட்டாரு, அதுக்கப்புறம் இவன் எதுக்காக படித்து இப்போ வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, அவங்க நல்லா தான் இருக்கிறா, அவளுக்கு எந்த குறவும் கிடையாது, ஆனால் நீ தான் இந்த மாதிரிக்கு தேவையில்லாமல் அவள் வாழ்க்கையில் தலையிட்டனால தான் இப்போ அவசரமாக அவளுக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் வந்திருக்குது, இல்லைன்னா அவர் பாட்டுக்கு பேசாம தான் இருந்திருப்பாரு, உண்மையை சொல்லப்போனால் சித்ராவுக்கு இப்போ கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியமே ஒன்னால தான் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லவும் அப்போ இந்துமதி சொல்கிறாங்க, என்னக்கா நீங்கள் இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க, அவள் படிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டா, அதனால தான் நானும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணினேன், மற்றபடி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அவரை தான் புரிஞ்சிக்காம இப்படிலாம் வந்து அவசரப்படுறாருன்னா நீங்களும் இப்படியே பேசிட்டு இருக்கிறீங்களே, அவள் மனசை நீங்கள் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ வந்து அங்கே கர்ணா வராங்க, ஆமாம் எதுக்காக இப்போ நீ அக்கா கிட்ட இப்படிலாம் ஏற்று பேசிட்டு இருக்கிற, உன் வேலை எது உண்டோ அதை பாரு, நீ ஒன்றும் இந்த விஷயத்துலலாம் இந்த தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ இந்துமதி வந்து நீங்களாம் திருந்தவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் போகவும் அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து புவனாவை தான் காட்டுறாங்க. அப்போ சித்ரா கிட்ட சொல்கிறாங்க, அங்கே பாரு சித்ரா, உனக்கு நான் அழகா நான் வந்து அலங்காரம் பண்ணி விடுறேன் அப்படிங்கவும் அப்போ சித்ரா வந்து எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க, எனக்கே இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், இதில் வர இப்போ வந்து இவங்க அலங்காரம் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ புவனா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு சித்ரா, உனக்கு இந்த வீட்டில் என்ன குறைவு இருக்குது பாரு, உங்கள் அப்பா உனக்காக எவ்வளோ தூரம் என்னெல்லாம் வாங்கி வச்சிருக்காருன்னு, என் கல்யாணம் நடக்காமல் நின்று போச்சுன்னு சொல்லிட்டு நான் கவலைப்பட்டுட்டு இருக்கிறேன், நீ என்னென்னா உனக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கிற, இங்கே பாரு நீ அப்படிலாம் ஒன்றும் நினைக்காத, உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையாக தான் அவர் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு, நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், நீங்கள் பாரு நான் உனக்கு அலங்காரம் பண்ணி விட்றேன் அப்படிங்கும்போது, சரி நீ வெளியே போ, நான் வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்துட்டு நான் உனக்கு கூப்பிடுறேன், அதுக்கப்புறமா எனக்கு மேக்கப் பண்ணி விடு அப்படின்னு சித்ரா சொல்லவும் உடனே வந்து போனாவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து போனா வெளியே வந்ததுக்கு அப்புறமா சித்ரா வந்து கதவை லாக் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவங்க நினைக்கிறாங்க, இதுக்கு மேலே இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா வந்து பின்பக்க வழியோட அவங்க தப்பிச்சு போயிருந்தாங்க சித்ரா. அதுக்கப்புறம் போனா வந்து கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறமா வந்து சித்ராவை கூப்பிட்டுட்டே இருக்கவும் சித்ரா கதை ஓப்பன் பண்ணவே இல்லை. உடனே வந்து இந்துமதியை கர்ணாவும் வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது சித்ரா வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா மேக்கப் பண்ணி விட சொன்னா, அதனால தான் நான் கூப்பிட்டு இருக்கிறேன், இவ்வளவு நேரம் ஆச்சுது, அவள் கதவே திறக்கல அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே இந்துமதி பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. ஐயோ, சித்ரா ஒருவேளை கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு ஏதாவது தப்பான முடிவு எடுத்திருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா கர்ணா வந்து கதவை போட்டு உடைக்கவும் அப்போ கதவு ஓப்பன் ஆகிடுது. அப்போ உள்ளே போனாங்க. அங்கே பார்க்கும்போது அவங்க சித்ரா வந்து பின்பக்க வழியோட அவங்க தப்பிச்சு போனதை வந்து கர்ணா இந்துமதி அவங்க புவனா மூணருமே பார்த்துருந்தாங்க. ஐயோ, சித்ராவை காணலையே, இங்கேருந்து தப்பிச்சு போயிட்டா போலுக்கு, நான் இப்போமே போய் மாமா கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு புவனா சொல்லவும் உடனே வந்து இந்துமதியும் கர்ணாவும் வந்து தடுக்கிறாங்க. அங்கே பாரு, நீ ஒன்று சொல்ல வேண்டாம் அப்படிங்கும்போது இப்போ என்ன பண்ணுறதுக்கு, சித்ராவை காணலை அப்படிங்கும்போது இப்போ தெரிஞ்சாக்கி பெரிய பிரச்சனை ஆயிரும், நாங்கள் வந்து அதுக்குள்ளேயும் எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுது அப்படின்னு சொல்லவும் அது வரைக்கும் இந்த விஷயத்தை பற்றி நீ வந்து யாருக்கிட்டே சொல்ல வேண்டாம் அப்படின்னு போனா கிட்ட சொல்லும் போது உடனே போனாவும் சரி அப்படிங்கிறாங்க. ஆனாலும் வந்து போனா சொல்லிட்டு இருக்கிறாங்க, இல்லை எனக்கு பயமாக இருக்குது, நான் மாமா கிட்ட சொல்லியிருந்தேன், இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் இவாதான் அப்படின்னு இந்துமதியை பார்த்து சொல்லவும் இப்போ இந்துமதி சொல்கிறாங்க, இங்கே பாரு, அவள் தப்பிச்சு போனதுக்கு நான் என்ன பண்ண முடியும், உண்மையை சொல்ல போனாக்கி இப்போ நீ தான் வந்து மாட்டிக்கிடுவேன், ஏன்னா அவங்க வந்து உங்ககிட்ட தான் சித்ராவை ஒப்படைச்சாங்க, அப்படி இருக்கும்போது இப்போ வந்து சித்ரா தப்பிச்சு போயிருக்கானா அதுக்கு நீ தான் காரணம்னு சொல்லிட்டு நீ தான் அவங்ககிட்ட மாட்டுவ அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே போனா பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. ஐயோ, நான் தயவு செய்து நான் சொல்கிறேன், நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் சீக்கிரமாக போய் அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சி அழைச்சிட்டு வந்துருங்க அப்படின்னு போனா சொல்லவும் உடனே இந்துமதி கர்ணாவும் வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ உடனே வந்து கர்ணா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் நம்ம அண்ணங்கிட்ட சொல்லிட வேண்டியது என்ன, எதுக்காக இப்போ சொல்லாமல் மறைக்கணும் அப்படிங்கும் போது இப்போ இந்துமதி சொல்லிட்டாங்க, அங்கே பாரு, ஏற்கனவே தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் நடந்திருக்குது, அது மட்டும் இல்லாமல் சித்ராவுக்கு உடம்பு சரியில்லாதவா, இப்போ வந்து நீ உண்மையை சொல்லிட்டேன்னா அதுக்கு பிறகு சித்ராவை போட்டு அவங்க திட்டுவாங்க, அடிப்பாங்க, திரும்பவும் சித்ராவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிரும், அதனால இந்த விஷயத்தை பற்றி சொல்ல வேண்டாம், அவங்களுக்கு தெரியாமையே நம்ம வந்து எப்படியாவது சித்ராவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கர்ணாவும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ கர்ணா வந்து பைக்கை ஓட்டிகிட்டு இருக்கும்போது உடனே அவங்களுக்கு வந்து சந்தேகம் வருது, நம்ம வந்து கிச்சனில்
படியில் நின்றுட்டு இருக்கும்போது சித்ரா வந்து ஏதோ சைகை மூலமாக இந்துமதிட்ட என்னமோ சொன்னால, ஒருவேளை இவா தான் இந்த மாதிரிக்கு வந்து சித்ராவங்கிருந்து தப்பிக்க விட்டுருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே பைக்கை நிறுத்திக்கிட்டு அவங்க வந்து இந்துமதி கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆமாம், சித்ரா கிச்சனுக்குள்ளே வரும்போது உங்ககிட்ட ஏதோ சொன்னாலா? அப்போ ஆக மொத்தத்தில் சித்ரா அந்த வீட்டை விட்டு போனதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். இப்போ இந்துமதி சொல்கிறாங்க, அங்கே பாரு, அவள் வந்து என்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதுக்காக நான் ஒன்று அவளை வீட்டை விட்டுலாம் போக சொல்லலை. நான் எப்படி சொல்லுவேன்? இப்போதைக்கு நீ பேசாமல் அமைதியாக இரு, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலான்னு தான் சொன்னேனே தவிர மற்றபடி நான் வேற எதுவும் சொல்லலை அப்படிங்கும்போது, இங்கே பாரு, ஆரம்பத்திலேருந்து சித்ராவோட விஷயத்தில் நீ தான் தலையிட்டு இருக்கிற, ஒன்னால தான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும்போது, இங்கே பாரு, ஃபர்ஸ்ட் நீ பேசுறதை நிறுத்திட்டு நம்ம வந்து அவளை தேடுற வழியை பார்க்கலாம் அப்படிங்கவும் உடனே ஆட்டோக்காரங்க கிட்ட வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க கருணா. அப்போ இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? இந்த வீட்டில் உள்ள பெண்களுக்கு தான் கையில் நீங்கள் தான் காசே கொடுக்க மாட்டீங்களே, அப்புறமா எப்படியோ அவள் ஆட்டோவில் ஏறி போயிருப்பா அப்படிங்கவும், அப்போ வேறு என்ன பண்ணுறதுக்கு, சொந்தக்காரங்க வீட்டுக்கு எதுவும் போயிருப்பாள் அப்படிங்கும்போது, இங்கே பாரு, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாக்கி தான் உங்கள் அண்ணங்கிட்ட தான் சொல்லிடுவாங்களே, அதனால் அவங்கெல்லாம் போயிருக்க மாட்டா அப்படிங்கும்போது, அப்போ வேறு எங்கே தான் போயிருப்பா, அவளை நம்ம எங்கே போய் தேடுறதுக்கு அப்படிங்கவும், அவள் ஃப்ரெண்ட்ஸு வீட்டுக்கு தான் போயிருக்கணும் அப்படிங்கிறாங்க. உனக்கு யாரையாவது தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்போ சித்ராவோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெலாம் வந்து இந்துமதியும் கருணாவும் கேட்டுட்ருக்கோம். உடனே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சொல்கிறாங்க, இல்லையே சித்ரா அங்கே வரவே இல்லையே, நீங்கள் தான் இந்துமதியா, உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து கருணா வந்து எரிச்சல் அடைகிறாங்க. ஆமாம், இப்போ இதுதான் ரொம்ப முக்கியம், சித்ராவை காணுன்னு சொல்லிட்டு நம்ம தேடிட்டு வந்திருக்கிறோம். இப்போ இவளை பற்றி பெருமை பேசுகிறது தான் பெரிய விஷயமா இருக்குது, வா நம்ம போகலாம், வேறு இடத்துல போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகவும், அடுத்ததுங்க பார்த்தோம்னா சித்ராவை தான் காட்டுறாங்க. சித்ரா வந்து நேராக கோயிலுக்கு வராங்க. கோயிலுக்கு வந்து உட்காந்துட்டு அவங்க அழுதுகிட்டே இருக்கும்போது அப்போ அங்கே ஒரு லேடியை காட்டுறாங்க. என்னது, இந்த பொண்ணு தனியாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்குது, ஒருவேளை வீட்டை விட்டு ஓடி வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும், சரி நம்ம பேச்சு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து சித்ரா கிட்ட வந்து அவங்க பேச்சு கொடுக்குறாங்க. என்னம்மா, என்ன விஷயம், என்ன அழுதுகிட்டு இருக்கிற, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ சித்ரா வந்து சொல்கிறாங்க, இல்லை என் வீட்டில் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக போகிறாங்க, நான் படிச்சுட்டு இருக்கிறேன், எனக்கு இன்னும் நல்லா படிக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் எங்கள் அப்பா வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, அதனால எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைக்காரங்க வர போகிறாங்க, அதனால தான் நான் வீட்டை விட்டே ஓடி வந்துட்டேன் அப்படிங்கவும் உடனே அந்த லேடி நினைக்கிறாங்க, ஓஹோ இவ வீட்டை விட்டே ஓடி வந்திருக்கிறா, இப்போ இவ போக்கிலே போய் நம்ம வந்து இவளை வித்துற வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவும் உடனே வந்து அந்த லேடி வந்து பேச்சு கொடுக்குறாங்க நல்லவங்க போல சித்ரா கிட்ட. உனக்கு படிக்கணுமாம்மா, நான் வந்து ஒரு ஆசிரமம் வச்சு நடத்திட்டு இருக்கிறேன், அங்கே வா, நான் வந்து உன்னை நிறைய படிக்க வைக்கிறோமா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே சித்ராவும் நம்பியிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அந்த லேடி வந்து சில ஆட்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அங்கே பாரு, இந்த மாதிரிக்கு ஒரு பொண்ணு நம்மக்கிட்ட மாட்டி இருக்கிறா, அவளை இந்த இடத்துல கூட நம்ம கொடுத்துடலாம், நிறைய பணம் கிடைக்கும் அப்படிங்கவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. இந்த லேடி நல்லவங்க நினச்சிக்கிட்டு சித்ராவும் பார்த்தோம்னா அவங்கள கூட போகவும், அப்போ ஒரு காரில் ஏறி சித்ரா வந்து போயிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா இந்துமதி வந்து நினைக்கிறாங்க, ஒருவேளை சித்ரா கோயிலுக்கு எங்கேயாவது வந்திருப்பாளா அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே வந்து சித்ரா ஒரு கோயிலில் இருந்தாங்களா, அந்த கோயிலுக்கு தான் தேடி வராங்க. அப்போ கரெக்டாக இந்துமதியும் அவங்க கருணாவும் அந்த கோயிலுக்குள்ளே வரும்போது அவங்க சித்ரா அங்கே இருந்துட்டு கிளம்பி போகிறாங்க. அப்போ வந்து இந்துமதியும் கருணாவும் அந்த கோயிலுக்குள்ளே ஃபுல்லாக அவங்க தேடி பார்த்துட்டு இருக்கிறாங்க. சித்ரா இங்கேயும் இல்லையே, அப்போ எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்துமதிக்கு பயம் கொடுத்துருது. ஐயோ ஏதாவது தப்பான முடிவு எடுத்திருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பயப்பட ஆரம்பிக்கவும், அப்போ கருணா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் தேடியாச்சுது, எங்கேயுமே காணலையே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு, பேசாமல் நம்ம அண்ணன் கிட்ட போய் சொல்லிடலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து பூனாவை தான் காட்டுறாங்க. பூனா வந்து பயத்திலே இருக்கிறாங்க. சரி நம்ம மாமாவுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்ட்டு கருணாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன மாமா, சித்ரா கிடைச்சிட்டாளா அப்படிங்கும்போது, இல்லை சித்ராவா அவன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் கோயில் எல்லா பக்கமும் தேடியாச்சுது, எங்கேயுமே சித்ரா காணலை அப்படிங்கவும் இது கிட்டதுமே பூனா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கிருபாவும் சுகுணாவும் வராங்க. அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.